ஞானத்தை குறித்து நாம் நேரடியாவே என்ன பண்ணலாம், போயிட்டு பார்த்துடலாம் அவருக்கு ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ராஜாவை சாலமோனை சந்திக்க வரும்போது பல வெகுமதிகளோடு கூட என்ன பண்றாருன்னா ராஜாவை சந்திக்க வருகிறார். அந்த காலத்துல மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு நபரை சந்திக்கும் போகும்போது பெருமையோடு என்ன பண்ண மாட்டாலும் போகவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல கூட பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போறோம், பெருமையா போவோமா? பெருமையோடு போவோம், என்ன பண்ணுவோம்? போகும்போது எல்லாம் அவங்களுக்கு தேவையான பழ வகைகள், அவங்களுக்கு பிடித்த எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நபரை நாம் நேசிக்கிறோம், ஒரு நபரை நாம் மதிக்கிறோம், ஒரு நபரை நாம் கனப்படுகிறோம், அவருக்கு உறவு என்பதை காண்பிப்பதற்காகத்தான் எங்கு போனாலும் இப்படிப்பட்ட வெகுமதிகளோடு கூட கடந்து போவாங்க. ஏன், ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க வந்தா கூட அப்படிதான் வருவாங்க, பெருமையா வர மாட்டாங்க. என்ன பண்ணுச்சுன்னா, பொருளோடு என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து கொடுத்து கனம் பண்ண பிறகுதான் அவரை பார்ப்பார்கள். வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, சவுல் பாருங்க, சாமுவேலை காண வந்து போது சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த காலத்துல ஒரு நபரை பார்க்க போகும்போது இப்படி பொருளால் அவரை கனம் பண்ணுவது ஒரு வழக்கமா இருந்தது. இதெல்லாம் கவனிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த காலகட்டத்துல இந்த ஈராம் என்ன பண்றாருன்னா, சாலமோனை சந்தித்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்போது சாலமோன் ஈராம் ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்படி பேசும்போது சாலமோன் பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு ஈராம் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். கவனிங்க, எப்போதுமே நம்முடைய வார்த்தைகள் பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். நிறைய பேர் பேசினாங்கதான் அவங்க வார்த்தைகள் அடுத்தவங்க இருதயத்தை காயப்படுத்தும். சந்தோஷமா இருந்துருப்பாங்க, ஆனா இவங்க போய் பேச ஆரம்பிச்ச போது அவங்க இருதயம் துக்கப்பட ஆரம்பிக்கும், சோர்ந்து போயிடுவாங்க, இருக்கிற கொஞ்சம் தைரியத்தை கூட அவங்க இழந்து போயிடுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அவங்களை விட்டு அற்று போகும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படி அல்ல. நாம் பேசும்போது நாம் பேசுகிற வார்த்தைகள் காயப்பட்ட இருதயங்களுக்குள்ள ஆறுதலை கொண்டு வர வேண்டும். நாம் பேசும்போது துக்கப்படுகிற மனிதனுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். நாம் பேசும்போது நம்பிக்கை இழந்த மனிதர்கள் நம்பிக்கையில வளர வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசினால் எந்த மனிதர்களும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள், நாம் வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இப்ப சாலமோன் பேசின வார்த்தைகளை இது ஈராம் கேட்டுவிட்டு சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை சொல்றாரு, தாவீது அரசருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு மகனை கடவுள் கொடுத்தார் என்று சொல்லி என்ன பண்றாரு சொன்னா, அந்த ஈராம் சாலமோனை பார்த்து இப்படி சொல்லி கவனிக்கணும். அப்போ இந்த சாலமோனால் தாவீதுடைய ஸ்தோத்திரிக்கிற பேருக்கு அங்கே பெருமை சேர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம் வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கிறது. விசுவாசிகள் நீங்கள் வளருகிற திருச்சபைக்கு உங்கள் நிமித்தம் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கற்றுக் கொடுக்கிறது. ஒரு புறஜாதி அரசன் கடவுளுடைய பிள்ளை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். அப்ப என்ன, சாலமோன் தன்னை சுற்றி இருக்கிற புறஜாதி மக்கள் மத்தியில புறஜாதி மக்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு சாலமோனுடைய காரியங்கள் அங்கே இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப நாம கூட நம்ம சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, நம்ம கடவுள் மேல இருக்கிற அன்பை பார்த்து, நம்ம நிமித்தமா கடவுளை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும், நம்ம நிமித்தமா கடவுளை அவங்க தேடணும், நம்ம நிமித்தமா அவங்க ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒரு முன்மாதிரிகளாக வாழ வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக்கொள்ளும். தாவீதை சாலமோனை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ ஞானமுள்ளவன், ஞானமுள்ள ஒரு மகனை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். குறிப்பாய் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதுமே நம்ம அழகா இருக்க வேண்டும் என்று நினைப்போம். எல்லாருக்கும் அழகா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அழகா வச்சுக்கணும்னு நினைப்போம் பெற்றோர்கள். வாலிபன் ஆகும் போது அதை காட்டிலும் அழகா அழகுபடுத்திக்கணும், நம்ம முடி அழகுபடுத்திக்கணும், நம்ம முகத்தோற்றம் அழகுபடுத்திக்கணும், நம்ம சரீரத்தை அழகுபடுத்திக் கொள்ளணும். இதை எல்லாமே யோசிப்பது ஏனென்றால் வாலிபம் அப்பேற்பட்டது. யாரா இருந்தாலும் அழகா இருக்கணும் தான் நினைப்போம். அதே நேரத்துல வாலிபன் பாருங்க வலிமையா இருக்கணும், பலசாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம் ஞானமா இருப்பது அழகா இருப்பது தவறல்ல.
பலத்தை விரும்புவது தவறல்ல. ஆனால் பலத்தை காட்டினோம், நம்முடைய வீரத்தை காட்டினோம், நம்முடைய ஸ்தோத்திரிக்கிறோம், அதாவது நம்முடைய வலிமையை காட்டினோம், நம்முடைய அழகை காட்டினோம். ஞானம் தான் பிரதானமான. பைபிள் சொல்லு பலத்தை காட்டிலும் ஞானமே முக்கியமானது என்று சொல்லி வேதம் சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம அழகை விரும்புவதை காட்டிலும், வீரத்தை நீங்கள் விரும்புவதை காட்டிலும், பலத்தை நீங்கள் விரும்புவதை காட்டிலும் அதிக ஞானமாய் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புவது அது நல்லது, அது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லு. பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல 14, 16 2 வசனங்களை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு பட்டணம் ஒன்று இருந்ததா. அந்த சிறு பட்டணத்தை கொஞ்சோண்டு ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் ஜனங்களுக்கு சில சிக்கல், அந்நியர்கள் வந்து சில பிரச்சனை பண்றாங்க. அப்ப அந்த சிக்கல் இருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்ற விஷயம் அந்த பட்டணத்தில் இருக்கிற குடிகளுக்கு தெரியவில்லை. அந்த பட்டணத்தில் வசதியானவர்கள் இருந்தார்கள், பலசாலிகள் இருந்தார்கள், அழகானவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சிக்கலில் இருந்து எப்படி மீண்டு வருவது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதே பட்டணத்திலே ஒரு ஏழை ஒருவன் இருந்தான். அவன் ஞானம் உள்ளவன். அவன் போய் என்ன பண்றான், அந்த பட்டணத்து மக்கள் மத்தியிலே அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேசி ஆரம்பித்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஏழை ஞானம் உள்ளவன் ஒரு தீர்வை அங்கே சொல்லுகிறான். இவன் சொன்ன அந்த ஆலோசனையினால அந்த பிரச்சனையிலிருந்து ஜனங்க விடுபட்டார். பைபிள் சொல்லுகிறது, இந்த ஏழை பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லி பட்டணத்தை விடுவித்தான். ஆனால் ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டார். ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து ஞானம் வரும்போது மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா அதே ஒரு ஏழை இடத்திலிருந்து ஞானம் புறப்படும் போது, ஞானமுள்ள வார்த்தைகள் புறப்படும் போது, ஞானமுள்ள ஆலோசனைகள் புறப்படும் போது அந்த மக்கள் என்ன பண்றது இல்ல, ஏத்துக்கிறது. ஏன்? இவன் ஏழை. அப்போ ஒரு ஏழை இடத்திலே ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வது. இது பைபிள் என்ன சொல்றது? ஒரு மனிதன் ஐஸ்வர்யத்தோடு அவன் மூடனாய் ஞானம் இல்லாமல் வாழ்வதை விட நம் ஏழையாக வாழ்ந்தாலும் ஞானத்தோடு வாழ்வதுதான் நமக்கு நல்லது என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே கற்றுக்கொள்ளும். நீதிமொழிகள் 13:1 சொல்லுது, ஞானம் எவ்வளவு முக்கியமானதுன்னா, ஞானம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்களா? பைபிள் சொல்லுது, ஞானம் உள்ளவர்கள் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறார்கள். என்ன பண்றாங்க? சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஞானமுள்ள பிள்ளைகள் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லாதவர்களோ, ஞானமற்றவர்களோ பைபிள் சொல்லி அவரை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க ஞானம் உள்ளவர்களா, ஞானம் இல்லாதவர்களா எப்படி கண்டுபிடிக்குது? ஞானமுள்ள பிள்ளைங்க தப்பு பண்ணும் போது நீங்க கடிந்து கொண்டாலோ, நீங்க எச்சரித்தாலோ அந்த பிள்ளைங்க ஏத்துப்பாங்க. அப்பா அம்மா தானே சொன்னாங்க, அவன் தப்பு பண்ணிருக்கிறோம், என் மேல தப்பு இருக்குது, அவங்க கண்டிக்கிறாங்க, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ள. ஆனால் ஞானமில்லாத பிள்ளைங்க, இருமாப்போடு இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நீ எவ்வளவு கண்டிச்சாலும் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. வேலையில இருக்கேன், இதே வேலை இவர் பெருசா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பொருட்படுத்த மாட்டார். பைபிள் சொல்லி கண்டிப்பை பரியாசம் பண்றாங்க. ஏன் ஏன் பரியாசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளே ஸ்தோத்திரிக்கிறோம் ஞானம் இல்லை என்பதை காட்டுகிறது. அப்ப பைபிள் சொல்லு, ஞானம் உள்ளவர்கள் தகப்பன் போதகத்தை கேட்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லாதவர்களோ கண்டிக்கும் போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கண்டிப்பை பொருட்படுத்தாம, பெற்றோர் கண்டிக்கும் போதோ, திருச்சபையில கண்டிக்கும் போதோ அதை பொருட்படுத்த. அதே நீதிமன்றம் 10:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகள் தங்கள் மனசிலோ அறிவிலோ அறிவை பொக்கிஷமா சேர்த்து வைக்கிறாங்க. ஞானம் இல்லாதவன் எதையோ சேர்த்து வைக்கிறான். ஆனா ஞானம் உள்ளவன் உலகத்தின் ஆஸ்திகளை சேர்ப்பதை விட அறிவை அதிகமாக சேர்த்து வைக்கிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாரு. அப்போ ஞானியுடைய மனசு எங்க போது பாரு. ஞானி அறிவை தேடுகிறான், ஆனால் ஞானமற்றவன் இந்த உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களை தேடுகிறான். அப்போ ஞானிக்கும் ஞானமற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வேதம் காட்டுகிறது. அதே நீதிமொழிகள் 15:20 பைபிள் சொல்லுது, ஞானமுள்ள மகன் தன் தந்தைக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சி தருகிறான். ஞானமுள்ள பிள்ளைகளா, ஞானமுள்ள பிள்ளைகள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையும்படி அவங்க நடவடிக்கை இருக்கும், அவங்க வார்த்தைகள் இருக்கும். சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மள ஸ்தோத்திரிக்கிறோம், அதாவது அவமதிக்கிறாங்க, நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்கிறோம்னா அந்த பிள்ளைகள் ஞானமற்றவர்களாய் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப ஞானம் உள்ளவர்களால பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க, கடவுள் சந்தோஷப்படுவார், ஊழியத்துல சந்தோஷம் உண்டாகும், வளர்க்கிறவங்களுக்கு சந்தோஷம். ஞானம் உள்ள மகன்
தகப்பனை அவன் ஞானம் உள்ளவன் எங்கே இருந்தாலும் அவனால் சந்தோஷம் உண்டாகுமே தவிர அவனால் துக்கம் உண்டாகும். ஆனால் அதே ஒரு மூடன் ஒரு இடத்துல இருக்கும் போது அங்கே சந்தோஷம் உண்டாகும், அங்கே துக்கம் உண்டாகும், அங்கே வேதனை உண்டாகும். எப்பவுமே மூடன் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், போதகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், மூடன் கடவுளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஜப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், பரிசுத்தத்திற்கோ பரிசுத்தத்தை சொல்லக்கூடியவங்களுக்கோ பெற்றோர்களுக்கோ அவன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், வெறுக்கிறான். அது மாத்திரம் பைபிள் சொல்லுது, ஞானம் உள்ளவர்கள் கடவுளின் கொள்கையின்படி வாழ்ந்து கடவுளை சந்தோஷம், அவனுக்கு தெரியும் எப்படி வாழ்ந்தா கடவுள் சந்தோஷப்படலாம். ஆனா ஞானம் இல்லாதவன் கடவுளுடைய எந்த கொள்கையும் அவன் கடைபிடிப்பதே கிடையாது. அவன் போக்கில அவனுக்கு எதெல்லாம் சரி என்று படுகிறதோ அப்படி அவன் வாழ்ந்து கொண்டு போறான். பைபிள் சொல்லுது, முட்டாள்களோ கடவுளின் கொள்கையை அவங்க மதிக்கிறது இல்லை, கடவுளின் வழிகளை அவங்க நிராகரித்து தங்கள் சொந்த வழிகளிலே போறாங்க. அவர்களால் அவமானமும் அவமதிப்பும் நிராகரிப்பும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு மூடன் இருக்கிற இடத்துல இருக்கிற மக்களுக்கு வலி உண்டாகும், அவங்க மனசுல வலி உண்டாகும், மனசுல வேதனை உண்டாகும். அப்போ ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது. ஏனென்றால் ஞானம் இருக்கிற இடத்துல தான் மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளும், இதுதான் முக்கியமான காரணம். கவனிங்க, இந்த ஞானத்தை எந்த கடையில போய் நம்ம வாங்க முடியும், எந்த இடத்துல வாங்க முடியும்? அப்ப ஞானத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை, வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவான இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதால் ஒரு மனிதனுக்கு ஞானம் வரும். ஞானம் எப்படி வருமா? ஞானம் எப்ப வருமா? என்றைக்கு ஒரு மனிதன் கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறானோ அந்த கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். அது என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுளை குறித்த அறிவு வந்து கடவுளுக்கு பயப்படுவதற்கு முன்னுரிமை கொடுக்கிறானோ அந்த நாள் இருந்து அவனுக்கு ஞானம் ஆரம்பிக்கும். அப்ப பைபிள் சொல்லு, கடவுளுக்கு பயப்படுற பயனா என்ன? அவங்க எப்படி இருப்பாங்க? கடவுளுக்கு பயப்படுற பயம் என்றால் கடவுள் மேல ஆழமான மதிப்பு வைப்பது, கடவுளை ஆழமாய் நேசிப்பது, கடவுள் மீது ஆழ்ந்த மரியாதை செலுத்துகிறோமே, அதுதான் கடவுளுக்கு பயப்படுற பயம். இது மட்டுமல்ல, கடவுளுக்கு பயப்படுற பயம் என்பது தீமைகளை வெறுப்பது, பெருமைகளை வெறுப்பது, வேட்டிமைகளை வெறுப்பது, தீமையான காரியங்களை வெறுத்து வாழ்வதுதான் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுது. அதே சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவங்க தூய்மைக்கு இடம் கொடுக்கிறார்களாம். அவங்க உலகத்தால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்குள்ளே ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ முயற்சிப்பார்களே அல்லாமல் தான் சித்தத்தின்படி வாழ்வதற்கு அவங்க விருப்பப்பட மாட்டார்கள் என்பதை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு தீர்மானத்தோடு வாழ்வாங்க. தானியேல் பாருங்க, ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறார். இனி இந்த உணவுகளால் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். உணவுகள் தீட்டு அல்ல. கவனிங்க, அப்ப இருந்து என்ன தெரிய வருது? கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு உறுதியோடு வாழ வேண்டும். ஒரு தப்பு நம்ம செஞ்சிருந்தா கூட கர்த்தருக்கு பயந்தவர்கள் அதே தப்பை தொடர்ந்து செய்யாதபடிக்கு இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்பதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட உறுதி யாருக்கு வரும்? கர்த்தருக்கு பயந்தவங்க தான் இப்படிப்பட்ட உறுதியோடு கூட அவங்க பாருங்க. சரி, இது மட்டும் தானா? கர்த்தருக்கு பயப்படுற பயனா என்ன? கர்த்தருடைய கண்கள் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் என்னை காண்கிறது அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது பாருங்க. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. தாவீது சொல்றாரு, அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நான் கேள்விப்பட்ட போது என் உடம்பெல்லாம் எனக்கு நடுங்குதுன்னு சொல்றேன். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்னாடி நான் இந்த பாவம் செஞ்சா நியாய தீர்ப்பு நாள்ல நான் நியாய தீர்க்கப்படுவேன்ற அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்து அவன் பாவத்தை விட்டு ஓடுறாங்க. இதுதான் கடவுளுக்கு பயப்படுற பயம். யோசேப்பு பாருங்க, பாவம் செஞ்சிருக்க முடியும், ஆனா நான் செய்யற பாவத்தை கடவுள் பார்க்கிறார். இந்த பாவத்துக்கு ஒரு நாள் நான் நியாய தீர்ப்பு நாள்ல பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி அந்த நியாய தீர்ப்புக்கு பயந்து செய்ய வேண்டிய பாவத்தை அவன் செய்யாமல் உதறிவிட்டு போனாரே, இதுதான் கடவுளுக்கு பயப்படுறவர். இப்பேற்பட்ட பயம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் பைபிள் சொல்லுது, அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஞானத்தை அவனுக்கு பரிசாக ஆண்டிருக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுவதனால நமக்கு வரக்கூடியது என்ன? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார்.
நம்ம கடவுளுக்கு பயப்பட பயப்பட ஞானத்துக்கு மேல் ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். இரண்டாவது, அபிஷேகம் நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். எதற்கு கொண்டு வரும்? முதல்ல எது ஞானத்தை கொண்டு? நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இரண்டாவது, அபிஷேகம் நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் ஊற்றப்படுவது. என்ன அர்த்தம்? ஒரு விக்கிரகத்து மேல பாலை ஊத்துனா அதுக்கு பேர் என்ன பேரு? பால் அபிஷேகம். சரிங்களா? ஒரு விக்கிரகத்து மேல நெய்யை ஊத்துனா அது நெய் அபிஷேகம். அதே விக்கிரகத்தின் மேல ஏதோ ஒன்றை போட்டா ஸ்தோத்திரிக்கிறோம், அதை குறித்த அபிஷேகம். அதே போலதான் ஒரு நபர் மேல பரிசுத்தாவி ஊற்றப்படுவதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ இந்த பரிசுத்தாவி ஒரு நபர் பெற்றுக் கொள்ளும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இதுவரை ஞானம் இல்லாமல் வாழ்ந்த மனிதனுக்கு இதுவரைக்கும் எது முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, அந்த வேறுபாடு தெரியாம இருந்த அந்த மனிதனுக்கு ஆவியானவர் அந்த மனிதனை ஆட்கொள்ளும் போது அவருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். இனி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு அதிக நேரத்தை கொடுக்கணும், எதுக்கு அதிகமா நேரத்தை கொடுக்க கூடாது என்ற அந்த பகுத்தறிவை ஆவியானவர் நமக்கு தருகிறார். பைபிள் பத்திர எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கோம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை என்ன பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் போது அவனுக்கு என்ன மாதிரி என்ன வருது, நம்முடைய நேரத்தை எப்படி கொடுக்கணும் கடவுளுக்கு. பைபிள் பாருங்க, அபிஷேகம் பெற்ற எல்லாருமே கடவுளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுத்திருக்கிறாங்க, அதிகமா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, அதிகமா கடவுளுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க. பைபிள் பாருங்க, யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தார். என்ன பண்ணாரா? யோசுவா மோசேயுடைய உடல் ஊழியக்காரர். சரிங்களா? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசே இருந்தார். அங்க என்ன பண்ணார்? பணிவிடை செய்தார், ஜெபம் பண்ணினார். மோசே வருகிற வரைக்கும் ஆசாரிப்பு கூடாரத்திலே என்ன பண்ணார்னா அவர் காத்திருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது எந்த ஞானத்தை கொடுக்கிறார்? எனக்கு உண்டான நேரத்தை நான் எங்க அதிகமா செலவு பண்ணணும். நிறைய பேர் பாருங்க, டிவிக்கு முன்னாடி நேரத்தை அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஏன்? அந்த ஞானம் இல்லை. நிறைய பேர் கட்டுக்கடைகளுக்கு பேசுவதற்கு நேரத்தை அதிகமாக கொடுப்பாங்க. என்ன காரணம்? நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணா நமக்கு நல்லது, எப்படி செலவு பண்ணா அது போஜனமா இருக்கும், எப்படி செலவு பண்ணா அது போஜனம் இல்லாமல் போகும் என்பதை அவர்கள் அறியாமல் பேதைகளாக இருக்கிறார்கள். பைபிள்ல பாத்தீங்கன்னா இன்னும் பல பேரும் சொல்லிட்டு போலாம். தாவீது பாருங்க, ஒரு நாளைக்கு 7 தடவை கடவுளை துதிச்சாராம். எத்தனை முறை? ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிறவனுக்கு 7 முறை ஜெபிக்கிறது எப்படி நேரம் கிடைச்சிருக்கும்? தாவீது கொண்டு போய் ஆடுகளை விட்டு விட்டு ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது தாவீது ஒரு பக்கம் உட்கார்ந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கடவுளில் இருந்த இசைக்கருவிகளை வாசித்து அவர் கடவுளை துதித்து என்ன பண்ணாருன்னா கடவுளை அவர் சந்தோஷப்படுத்தார். அது மட்டும் இல்ல, பைபிள்ல தானியேலை பாருங்க, ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தாராம். யூதர்கள் பெரும்பாலும் 3 முறை ஜெபிப்பாங்க. ஆபிரகாம் ஜெபித்தது போல, ஈசாக்கு ஜெபித்தது போல, யாக்கோபு இரவு நேரத்தில் ஜெபித்தது போலவே அந்த சந்ததியில் வந்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபிப்பாங்க. சிலர் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட ஜெபம் பண்ணாத ஆட்கள் இருக்கிறாங்க. கவனிக்கும். அப்போ தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தார். எத்தனை முறை ஜெபம் பண்ணாரா சொல்லுங்க? இதே பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு யோவான் கெத்செமனே தோட்டத்தில் இருந்த போது இயேசு சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? ஜெபம் பண்ணாங்களா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணாங்களா? தூங்கிட்டாங்க. ஆனால் இதே பரிசுத்தாவியை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது இவங்களை யாரும் ஜெபிப்பதற்கு கட்டாயப்படுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள தேவ ஞானம் இருந்தா உங்களை ஜெபிப்பதற்கு யாரும் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பைபிள் படிப்பதற்கு யாரும் உங்களை அந்த அபிஷேகம் கட்டாயப்படுத்தாமல் உங்களுக்குள்ள கர்த்தருடைய காரியங்களை செய்ய வைக்கும். ஆனா இதே பேதுரு பாருங்க, 9ஆம் மணி வேளையில ஜெபிக்க தேவாலயத்துக்கு போனார். அப்ப என்ன? அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அந்த அபிஷேகம் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொண்டு வருகிறது. எந்த ஞானத்தை கொண்டு வருகிறது? நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணணும், நேரத்தை அதிகமா எங்க செலவு பண்ணணும், குறைவா எங்க செலவு பண்ணணும், அதிகமா என்ன படிக்கணும், குறைவா எதை படிக்கணும், அதிகமா எங்க உட்காரணும், அதிகமா எங்க உட்காரக்கூடாது, அதிகமா எதை பேசணும், அதிகமா எதை பேசக்கூடாது, அதிகமா எதில பங்கெடுக்கணும், அதிகமா எதில பங்கெடுக்க கூடாது என்ற அந்த ஞானத்தை இந்த அபிஷேகம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்றவங்கள நல்ல ஜெபிக்கிறவங்க எப்பயும் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஜெபிக்கிற வாஞ்சையில நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் போது உங்களை அதிகமா ஜெபிக்கிற அனுபவத்தை உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவாருங்க? அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஜெபம் இன்பமா இருக்கும். ஆனா அபிஷேகம் பெறாதவங்களுக்கு ஜெபம் கசப்பிலும் கசப்பா இருக்கும். கசப்பிலும் கசப்பா இருக்கும்.
ஜெபம் தான் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி. ஜெபம் என்கிற ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இல்லைன்னா இந்த உலகத்துல எதையுமே சாதிக்கவோ ஜெயிக்கவோ வெற்றி பெறவோ நம்மளால முடியாது. அது மட்டுமா, இந்த அபிஷேகம் தான் என் சுபாவத்தை மறுரூபப்படுத்துது. என்ன பண்ணுதுங்க? எனக்குள்ள இருக்கிற கோப சுபாவம், எனக்குள்ள இருக்கிற கசப்பு என்கிற சுபாவம், எனக்குள்ள பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட சுபாவங்களை இது மாற்றி வேற ஒரு சுபாவத்திற்குள்ளே என்னை இது கொண்டு வருகிறது. சவுல் ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆனா தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். எத்தனை முறை? எத்தனை முறை? கவனிங்க. இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தாவீதில் இருந்து வெளிப்பட்ட காரியம் என்ன? 17 முறை தாவீதை கொல்லுவதற்கு சவுல் சமயத்தை எடுக்கிறார். ஆனாலும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு முறை தாவீதுக்கு சவுலை கொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தும் கொல்லாமல் விட்டு விட்டபடினால அது சவுலுக்கு தெரிய வந்து சவுல் தாவீதை பார்த்து கேட்கிறான், என் குமாரனே, நான் ரொம்ப கெட்டவன்டா, நீ என்ன விட நல்லவன், என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி கேட்கும் போது அப்பேற்பட்ட 17 தரம் தன்னை கொல்ல சமயம் தேடினவனே என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். எப்பயுமே அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா எத்தனை பேர் உங்களுக்கு தீங்கு பண்ணாலும் அவங்களை நீங்க மன்னிப்பீங்க. அபிஷேகம் மன்னிக்கக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மன்னிங்க, மனசுல வைக்காதீங்க, விட்டுடுங்க, மறந்துடுங்க, அந்த எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். பைபிள் சிமேயி கவனிக்கிறோம், தாவீது அப்சலோமுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி போகிறார். கவனிங்க, வீட்டை விட்டு ஓடி போகும்போது சிமேயி என்கிறவன் என்ன பண்றான்? கல்லை எடுத்து தாவீது மேல அடிக்கிறான். தாவீது யாரு? ஒரு அரசன். தாவீதோட கூட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா சிமேயி கிட்ட ஒண்ணுமே இல்லை. கல் எடுத்து தாவீது மேல அடிக்கிறான். மண்ணெல்லாம் மாறி தூத்தி சபிக்கிறான். இப்ப தாவீது சொல்றாரு, கடவுள் என்னை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கடவுள் அனுமதித்து இருக்கிறார். அவன் விட்டு இந்த இடத்துல கடவுளுடைய ஞானத்தை பாருங்களேன். கொல்ல வேண்டியவனை கொல்லாமல் விட்டு விடுகிறான். அப்போ சகித்து கொள்ள வேண்டிய எந்த நேரத்துல சகிக்கிறோம், எந்த நேரத்துல வாயை திறக்கிறோம், எந்த நேரத்துல அமைதியா இருக்க வேண்டும் என்ற ஞானத்தை ஆவியாளர் உங்களுக்கு தருவார். ஆவியாளர் மனிதனுக்குள் வரும்போது ஞானத்தை கொடுப்பார். எங்க நீங்க வாயை திறக்கணும், எங்க வாயை திறந்தா பிரச்சனை வரும், எங்க வாயை திறந்தா பிரச்சனை வராது, அந்த ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். அப்ப ஆவியானவர் வருவதனால் நமக்கு ஞானம் உண்டாகிறது. எந்த ஞானம்? யார்கிட்ட பேசணும், எங்க பேசினா பிரச்சனை அதிகமாகும், எங்க பேசாம இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது என்ற அந்த ஞானத்தை ஆவியானவர் நமக்கு. நிறைய பேர் பாருங்க, பேசக்கூடாத இடத்துல வாய் அதிகமா திறப்பாங்க, ஆனா கர்த்தர் மேல படி போடுவாங்க. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எந்த இடத்துல ஞானத்தை வாயை திறக்கிறோமோ அங்கே வாயை திறந்தால் அது நமக்கும் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. ஆனால் திறக்கக்கூடாத நேரத்துலதான் நம்ம வாயை என்று விரிவாய் திறக்கும் போது அது சண்டையிலே போய் முடிகிறது, அது பிரச்சனையில போய் முடிகிறது, அது இல்லாம பிரிவினையிலே போய் அது முடிகிறது. இதே சிமேயி தாவீதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறார். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தூத்திட்டேன், உங்க மேல கல் அடிச்சேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி கேட்கும் போது அவன் அப்படியே மன்னித்து அவன் ஏற்று. அப்போ அபிஷேகம் உங்களுக்குள் வரும்போது கடவுள் ஒரு ஞானத்தை கொடுப்பார். எங்க நீங்க எப்படி இருக்கணும், எங்க எதை சகிக்கிறோம், எந்த காரியத்தை விட்டு கொடுக்கிறோம், எந்த காரியத்துல பொறுமையா இருக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தை உங்களுக்கு ஆண்டவர். இதே தாவீது பாருங்க, போன இடமெல்லாம் புத்தியாய் நடந்து கொண்டார். தாவீது நிறைய இடங்களுக்கு போனாரு, ஆனா எங்க போனாலும் தாவீது எப்படி நடந்துக்கிட்டாரா? புத்தியாய் நடந்து கொண்டார். அப்ப தாவீது புத்தியாய் நடந்து கொண்டபடினால தோல்வியாய் இருக்க வேண்டிய இடத்துலலாம் தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது. எப்பவுமே கர்த்தர் நமக்கு தோல்வி கொடுப்பதற்கு சித்தம் அல்ல, ஆனால் கர்த்தர் நமக்கு வெற்றியை நம்ம கரம் எட்டக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தாலும் நிறைய பேர் புத்தீனமா நடந்து, புத்தீனமா பேசி கை மேல இருக்க வேண்டிய அந்த வெற்றியை நடுவே விட்டுருந்தாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, தாவீது போன இடமெல்லாம் ஞானமாய் நடந்து பைபிள் தேவ தூதனுடைய ஞானத்தை போல இருந்ததா தாவீதுடைய ஞானம் எப்படி இருந்ததா? அப்ப தாவீது எங்க போனாலும் புத்தியாய் நடந்து கொண்டான். அதனால்தான் போன இடமெல்லாம் தாவீது வெற்றி பெற்றான். எப்பவுமே புத்தியாய் நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவாங்க, போராட்டத்தில் வெற்றி பெறுவாங்க, பிரச்சனையில வெற்றி பெறுவாங்க. ஆனால் புத்தியாய் நடக்காதவர்கள், புத்தீனமாய் பேசுகிறவர்கள், புத்தீனமாய் வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க வெற்றி பெற வேண்டிய இடத்துல கூட, உயர்வை பெற வேண்டிய இடத்துல கூட, ஜெயத்தை பெற வேண்டிய இடத்துல கூட ஜெயம் பெறாமல் தோல்வி சந்திக்கிறார்கள். காரணம் என்ன? கடவுள் அல்ல, என் புத்தியினம் ஒரு தடையாக. பைபிள் சொல்லு, தாவீது போன இடமெல்லாம் புத்தியாய் நடந்து கொண்டான். தாவீது ஒரு ஜெபம் பண்ண, இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. என் சத்துருக்களை காட்டிலும் என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றும். அற்புதமான ஜெபம் பாருங்க. நம்ம என்ன யோசிக்கணும்? சத்துரு வண்டி வாங்கிட்டோம், நம்ம என்ன யோசிப்போம்?
அவன் சின்ன வண்டி வாங்கினா பெரிய வண்டி வாங்கணும்னு நினைக்கும். அப்படித்தானே? சத்ரு ஒரு வீட்டை கட்டிட்டான், அவன் சின்னதா வீட்டை கட்டினான், அவனை விட பெருசா வீடு கட்டணும், அவனுக்கு நான் சரிச்சவனா, அப்படிதான் போட்டி போட்டு வாழ்வான். ஆனா தாவீது வீட்டை கேட்கல, தாவீது வசதியை கேட்கல. என் சத்ருவுடைய ஞானத்தை விட என் ஞானத்தை எனக்கு அதிகமாக. ஆனாதான் தாவீதை கண்டு சத்துருக்கள் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தாவீதுக்கு ஞானம். நான் சொல்றேன், உங்களுக்கு சத்துருக்கள் ஏராளமா இருக்கலாம். உன் சத்துருக்களுக்கு மத்தியில நீங்க வீடு கட்டி மாறணும்னு நினைக்க தப்பு கிடையாது. ஆனா அதை காட்டி என் சத்துருக்களுக்கு மத்தியில அவங்களை விட நான் ஞானமா வாழணும், அவங்களை விட நான் புத்தியா நடந்து கொள்ளணும், அவங்களை விட நான் ஞானமாய் ஸ்தோத்திரிக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதான் மேன்மை. தாவீது ஞானமாய் நடந்தபடிதான் அவன் ஞானம் சத்துருக்களுக்கு முன்பாக அவன் முகத்தை பிரகாசிக்க வைத்தது. ஞானம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க வைக்கும். ஆனா ஞானம் இல்லாமல் வாழ்ந்தால் அது உங்கள் முகத்தை இருளாக்கி போடும், உங்கள் வாழ்க்கையை இருளாக்கி போடும். அப்ப தாவீதுடைய ஜெபம் எவ்வளவு அற்புதமான ஜெபம். யோசிக்கிறார், சத்துருக்களை விட எனக்கு ஞானம் வளரும். நாமளும் அப்படிதான். நம்ம சுற்றி சத்துருக்கள் இருக்கிறாங்களா, வசதியா வாழணும் என்பதை காட்டிலும் என் சத்துருக்களை விட நான் ஞானமா புத்தியா விவேகமா அறிவா நான் நடக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் சத்துருக்களை விட நம்ம ஆண்டவர் ஞானம் உள்ளவனாய். அபிஷேகம் எதை கொண்டு வரும்? எதை கொண்டு வரும்? ஒருவேளை அபிஷேகம் பெறாதவங்க நீங்கள் அபிஷேகம் பெறும்போது உங்கள் ஞானம் இன்னும் வளரும். அப்போதான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் அதுதான் முக்கியத்துவமே கொடுக்குறது. என்ன, அவங்க இன்னும் ஞானம் வரல. எது முக்கியம், எது வாழ்க்கையில பெருசு, எது வாழ்க்கையில அற்பமா நினைக்கிறோம், எதை வாழ்க்கையில மேன்மையா நினைக்கின்ற அந்த ஞானம் அவங்களுக்கு இல்லை. அப்ப ஞானம் உள்ளவன் முக்கியத்துவம் வாழ்ந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அப்ப அபிஷேகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். மூன்றாவது, ஜெபம் நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். எதுங்க சொல்லுங்க? யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தான், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் அவன் கேட்கிறான். அப்போது அவன் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் ஞானத்தை தலைவலிங்க. சாலமோன் ஜெபித்தது போலவே ஆண்டவர் சாலமோனுக்கு ஆச்சரியமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இது சாலமோனுக்கு மட்டுமல்ல, நாமளும் ஜெபிக்கணும். உங்க ஜெபத்துல ஞானத்தை அதிகமா கேட்கணும். அன்றே எனக்கு இதை காட்டிலும் அதை காட்டிலும் ஞானத்தை அதிகமா கொடுத்தாங்க. என்ற ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும், ஞானம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும், ஞானம் உங்களை ஸ்தோத்திரிக்க உயர்த்தி வைக்கும். யோசேப்பை பாருங்க, எகிப்திலே ஞானமாய் நடந்தான். யோசேப்பு எப்படி நடந்தாங்க? எகிப்தில் இருக்கிற சாஸ்திரிகளை காட்டிலும் யோசேப்பு ஞானமாய் இருந்தபடினால அவன் ஞானம் எகிப்திலே அவனை உயர்த்திடும். அப்ப ஞானம் என்ன பண்ணுங்க? நம்மளை உயர்த்தும். வேலை செய்யற இடத்துல ஞானம் என்ன உயர்த்தும், சபையில ஞானம் நம்மளை உயர்த்தும், சமுதாயத்துல கல்லூரியில நான் போற வர எல்லா இடத்திலும் ஞானம் என்னை உயர்த்தும். யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டான். அதே தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. பாபிலோனில் இருந்த எல்லா அறிவாளிகளை காட்டிலும் ஞானிகளை காட்டிலும் தானியேலும் 3 வாலிபர்களும் உயர்த்தி வைக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை காட்டிலும் தானியேலுடைய ஞானம் மிகுதியாக இருந்தது. ஞானத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் சிறந்து வருகிறார்கள். ஞானம் நம்ம இருக்கிற இடத்துல உயர்த்தும், உன் குடும்பத்துல உன்னை உயர்த்தும், உன் சமுதாயத்துல உன்னை உயர்த்தும். அதனால மற்றதுக்காக நீங்க ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஞானம் இருளடைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை கொண்டு. ஏன்னா ஞானம் இல்லாதபடியால் தான் வாழ்க்கையில நாமளாக இருளை தேடிக்கொள்ளுகிறோம். இந்த ஞானம் கவனிங்க, இந்த ஞானத்தினால ஸ்தோத்திரிக்கு என்ன காரியங்கள், என்ன நன்மைகள் என்பதை குறித்து பார்க்கலாம். கவனிங்க, இந்த ஞானம் இருக்கிறதுனால நம்ம ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். சாலமோனுக்கு 7 விதமான ஞானத்தை கொடுத்தார். அதை 4 மட்டும் நான் சொல்றேன். கவனிங்க, சாலமோனுக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்தார். ஏன் ஞானம் கொடுத்தார்? ஆளுகை செய்வதற்காக ஞானத்தை கொடுத்தார். எதுக்கு ஞானம் கொடுத்தார்? எதை ஆளுகை செய்யும்? திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறது. இந்த திரளான ஜனங்களை எப்படி நடத்துறது? அப்ப அந்த திரளான ஜனங்களை வழி நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு ஞானம் வேணும். ஒரு குடும்ப தலைவன் தான் குடும்பத்தின் மேலாளர். அப்போ மனைவி பிள்ளைகளை ஆளுகை செய்வதற்கு, என்னை சார்ந்த குடும்பங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு குடும்ப தலைவனுக்கு ஞானம் மிக அவசியம். அப்ப ஞானம் இருந்தாதான் நம்முடைய குடும்பத்தை, நமக்கு கீழே இருக்கிறவங்களை நாம் சரியாய் ஆளுகை செஞ்சு நடத்த முடியும். அந்த ஞானம் நமக்கு இல்லை என்றால் மற்றவர்கள் நம்மை ஆளுகை செய்வதை தவிர நாம் மற்றவர்கள் ஆளுகை செய்ய முடியாது. பாருங்க, ஆனா சொல்ல பிசாசை நம்ம ஆளுகை செய்யணும், வியாதிகளை நம்ம ஆளுகை செய்யணும். ஆனா வியாதி பிசாசும் நம்மள ஆளுகை செய்ய முடியாது, நம்ம விட்டுவிடக் கூடாது.
அது தெரியும் நமக்கு. நான் ஆளுகை செய்யணும்னா அது என்ன ஆளுகை செய்யணுமா? யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று உணர்ந்து நாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கு. இரண்டாவது, சமாதானமாய் வாழ சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். தாவீதுடைய காலத்துல சுத்தி சண்டை, எல்லா நாட்டோட சண்டை. ஆனா சாலமோன் வாழ்ந்தபோது சுத்தி இருக்கிற எல்லா மக்களோட சமாதானமா வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தாரா? எப்படி வாழ்ந்தாரா? கவனிக்க. முதல்ல சமாதானம் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள சமாதானம். நீங்க ரட்சிக்கப்பட்டு கடவுளை தேர்ந்த நம்ம வாழ்க்கையில வீட்டுக்குள்ள என்ன இல்லை? வீட்டுக்குள்ள அப்ப வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்க முடியாது இவர்களால. சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில இவங்க எப்படி சமாதானமா இருப்பாங்க? முதலாவது, நம்ம வீட்டிலே சமாதானம் இருக்கு. ஒரு புருஷ மனைவி தெரிஞ்சுட்டா 2 பேருக்குள்ள சமாதானம் இருக்கணும். நீங்க சமாதானமா இருந்தா உங்க பிள்ளைங்க சமாதானமா இருப்பாங்க. அப்ப பைபிள் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம், சமாதானம் வேண்டுமானால் ஞானம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். ஆனா ஞானம் இல்லாத கணவன் மனைவி வாழக்கூடிய இடத்துல சமாதானம் கெட்டு போயிடும், வீட்டை விட்டு ஓடி போயிடும். கவனிங்க, ஒரு காரணத்துக்கு சொல்றேன். குடும்பத்துல எப்போதுமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் குறைகள் இருக்கலாம். எனக்குள்ள குறை இருக்கலாம், மனைவிக்குள்ள குறை இருக்கலாம். ஏன்னா குறையில்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே எல்லாமே பூர்ணமானவங்க இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுங்க. அப்போ ஒருவர் பேரிலே ஒருவர் குறையை கண்டால் அது உடனே அந்த குறையை பெருசாக கூடாது, அது உடனே மன்னிக்கணும். அந்த குறையில செய்யப்பட்ட விஷயத்தை மறந்துடணும். அது மூடி போட்டு மண்ணை போட்டு மூடுற மாதிரி மூடி போடணும். அந்த குறையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா குடும்பத்துல சமாதானம் கிட்ட, குடும்பத்துல சமாதானம் சொல்லுங்க. அப்போ ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்க என்ன இருக்குங்க? சமாதானமாய் வாழ வேண்டுமானால் ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாதவனால சமாதானமா வாழ முடியாது. சமாதானமா வாழ வேண்டிய வாழ்க்கை கூட அவன் கெடுத்துக் கொள்வான். என்ன காரணம்? அவன் ஞானம். கர்த்தருடைய ஞானத்தை கடவுள் ஏன் கொடுக்கிறார்? நம்ம சமாதானமாய் வாழ்வது. கடவுளோடு நமக்கு சமாதானமாய் வாழ வேண்டும். வீட்டுக்குள்ள இருக்கிற நாம சமாதானமாய் வாழ வேண்டும். சுத்தி இருக்கிற மக்களோடு கூட நாம சமாதானமாய் வாழ வேண்டும். சிலர் பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லா மக்களோடும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட பேச மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன், அவங்க எனக்கு பிடிக்காது, இவங்க வீட்டுல நான் வர மாட்டேன், எல்லாரும் சுத்தி பிரச்சனை பண்ணிப்பாங்க. ஏன்? வீட்டுக்குள்ளேயே சமாதானமா வாழ தெரியல. சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியிலும் இவங்களுக்கு சமாதானமா வாழ தெரியாம எல்லாரும் பகைச்சுக்கிட்டு எல்லாரும் விரோதிகளாக்கி கொண்டிருப்பாங்க. மனித தயவு கண்டிப்பா தேவை. கடவுளை கூட இருக்கிறான்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்ம பகைத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து மனித தயவுல வாழ்ந்தாரா? எப்படி வாழ்ந்தாரா? அப்போஸ்தலர்கள் மனித தயவை பெற்று வாழ்ந்தார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்கு கூட சுத்தி இருக்கிற மக்களுடைய தயவு இருக்கும்படியாக நம்ம சமாதானமாய் அவர்களோடு கூட நாம் வாழ வேண்டும். அடுத்து பைபிள் சொல்லு, தாவீது சாலமோன் போக்குவரத்துமாய் இருப்பதற்கு ஞானத்தை கொடுத்தார். எதுக்குங்க? ஏன்னா ஒரு அரசன் பல இடங்களுக்கு போக வேண்டி இருக்கிறது. பொது இடங்கள்ல போகணும், பொது வெளியில பேசணும். நிறைய பேர் பாருங்க, பொது வெளியில எப்படி நடக்கணும் தெரியாது நிறைய பேருக்கு. நான் ஒரு முறை ஒரு கலர் பீச்சில் நான் பாக்குறேன். ஒரு கலர் மணி 2 பேரும் தெருவுல பஜார்ல சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப புருஷன் செருப்பு கட்டி மனைவி அடிக்கிறது போற பொது இடத்துல. ஒரு பொது இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஞானம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பொது இடத்துல எப்படி பேசணும், 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு புருஷன் முன்னாடி எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி பொறுமையா இருக்கணும், எங்க வாயை திறக்கணும், எங்க வாயை திறக்கக்கூடாது, அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை என்றால் ஒரு வாழ்க்கை நரகமாய் போகும். நிறைய பேருக்கு பேசக்கூடாத இடத்துல பேசுவாங்க. பைக்ல போகும்போதே சண்டை போட்டு போவாங்க நிறைய பேர் பொது வெளியில. அப்ப பொது வெளியில எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த ஞானம் இல்லாமல் போகும். அதை பைபிள் சொல்லு, சாலமோன் போக்குவரத்துமாய் இருப்பதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம். அடுத்தது கடைசியா ஒன்று சொல்லி நான் கடந்து போறேன். சாலமோன் கட்டுவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. எதுக்குங்க? பைபிள் சாலமோன் அரண்மனையும் கட்டினான், ஆலயத்தையும் கட்டினான். எதை கட்டினா? சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் ஆனது. ஆனால் அரண்மனையை கட்டுவதற்கு 13 ஆண்டுகள் ஆனது. சரி, நமக்கு எது அரண்மனை? நம்ம குடியிருக்கிற வீடு தான் நமக்கு. நம்ம வீடு ஓலையா இருக்கலாம், பத்தலா இருக்கலாம், பூசாம இருக்கலாம். ஆனா நம்ம இருக்கிற வீடு தான் நமக்கு அரண்மனையா எண்ணி மனரமியமாய் நமக்கு கொடுத்த வீடுகளுக்குள்ளே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதா? அப்ப ஞானம் என்ன பண்ணும்? ஞானத்தை வீட்டை கட்டும். ஞானம் என்ன பண்ணுங்க? எதை கட்டும்? சரி, கட்டுவதென்று என்ன? சிமெண்ட் வாங்கி, கம்பி வாங்கி, கல்லு வச்சு வீட்டை கட்டுறதா? அதுவல்ல. ஞானம் என்பது உறவுகளை சேர்த்து பிடிப்பது. நிறைய பேருக்கு நல்ல உறவுகள் இருக்கும், ஆனா சேர்க்க வேண்டியவங்க சேர்க்காம துரத்திடுவாங்க. என்ன காரணம்? ஞானமான பேச்சு இருந்திருக்காது, ஞானமான செய்தி இருந்திருக்காது. அப்போ ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் கல்லை வச்சு கட்டுற வீடு அல்ல, உறவுகளை கட்டுவது,
கணவன் மனைவி என்ற உறவுகளை கட்டி காப்பது, கூட பிறந்தவன் என்ற உறவுகளை கட்டி காப்பது, இப்பேற்பட்ட ஞானம் நமக்கு இருந்தாதான் நம்முடைய உறவுகளை, நம்முடைய வீட்டை கட்டி நம்மளால என்ன பண்ண முடியும்? எழுப்ப. ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது. கவனிங்க, ஒன்று பரத்திலிருந்து வந்த ஞானம், இன்னொன்று உலக ஞானம். சரி, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்லுது பரத்திற்குரிய ஞானத்திலே கசப்பு இருக்காதா? யாக்கோபு 3:13 சொல்லப்பட்டது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது எப்படி இருக்குமா? சுத்தம் உள்ளதாயும். அப்போ ஒரு மனிதனுக்கு பரத்திலிருந்து ஞானம் வந்து அவன் எதை விருப்பப்படுவான்? அவன் எப்போதும் தூய்மையை விருப்பப்படுவான். பரிசுத்தமா வாழணும், பாவம் செய்யக்கூடாது, அசுத்தமானதை வாயில பேசக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஞானம் இருந்தால் நீங்கள் பேசுகிற பேச்சு கூட உங்களுக்கு காமிச்சிடும். ஞானம் இல்லாதவன் எப்போதுமே கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பான். யாருக்கிட்ட பேசினாலும் கெட்டதாவே பேசுவான். புருஷன்கிட்ட பேசணும், மனைவி கிட்ட பேசணும், பிள்ளைகிட்ட பேசணும், ரோட்ல பேசணும், எங்க பேசணும், அவன் வாயில கெட்டது மட்டும்தான். ஒரு காரணம் என்ன? அவனுக்கு ஞானம் இல்லை. அப்ப ஞானம் உள்ளவன் எப்பவுமே பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அடுத்த பரிசு, ஞானம் உள்ளவன் சமாதானத்தை தேடுகிறான். யாரோட பிரிஞ்சு வாழக்கூடாது, சமாதானமா வாழன்னு சொல்லி தேடுறான். ஞானம் சாந்தமா இருக்குமா? பரத்தில் வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்குமா? அமைதியா இருக்குமா? சாந்தமா இருக்குமா? அது மட்டும் இல்ல, ஞானம் இணங்கி போகுமா? பரத்திலிருந்து வந்த ஞானம் எனக்கும் இருந்தா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, ஆனாலும் அதை மன்னித்து பெரிய குற்றங்கள், அதை இணங்குகிறவன் பெரிய குற்றங்களை கூட மூடி போடுறான். ஒருத்தருக்கு இறங்கி விட்டு கொடுத்துட்டு போயிட்டா அது என்ன பண்ண? பெரிய குற்றங்களை வந்து தூக்கி தூரம் போட்டுருவான். அப்போ பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நற்கனிகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பரத்திலிருந்து வராத ஞானம், இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய ஞானம் என்ன பண்ணும்? அது மனசிலே கசப்பை வைக்கிறது. வைராக்கியம், இவங்க வீட்டான போகக்கூடாது, இவங்களோட பேசக்கூடாது, செத்தாலும் அவங்க முகத்துல முடிக்க கூடாது, கலகம் பண்றாங்க, விரோதம், எதிரியா நினைக்கிறது, மனசுக்குள்ள பெருமை, பொய், இதெல்லாம் பரத்திலிருந்து வராத ஞானத்தை தான் இருக்கும். அப்ப பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல கசப்பு இருக்காது, கசப்பான வைராக்கியம் இருக்காது, அங்க மன்னிக்கிற தன்மை இருக்கும், அங்க பெருமை இருக்காது, அந்த ஞானத்துல தாழ்மை அடங்கி இருக்கும். கற்பனை நமக்குள் இருக்கிறது பரத்திலிருந்து வந்த ஞானமா, இல்ல இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைச்ச ஞானம்? உலகம் கூட ஞானத்தை கொடுக்கும். ஒரு டிவி பாருங்க, டிவி வழியாக டிவியை பார்த்து எத்தனை பேர் திருமணம் பண்ண கத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. டிவியை பார்த்து எப்படி கொலை பண்ணணும் அதை கத்துக்கிட்டாலும் நிறைய பேர் இருக்கு. அப்ப உலகத்திற்குரிய ஞானம் நமக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுக்காது, நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்காது, நமக்கு சாந்தத்தை கற்றுக் கொடுக்காது. இந்த உலகத்தின் ஞானம் நமக்கு பிரிவினை கற்றுக் கொடுக்கும். எப்படி கசப்பாய் வாழ வேண்டும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும், எப்படி வீம்பு பாராட்ட வேண்டும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் கசப்பா வாழக்கூடாது, வைராக்கியமா இருக்கக்கூடாது, பெருமையா பேசக்கூடாது, சுத்தமா வாழணும், நல்லதை பேசணும்ன்றத பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போ பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு உலகம் எது, பரிசுத்தம் எது என்ற வேறுபாட்டை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனாதான் தாவீது சொல்ற, ஸ்தோத்திரிக்கிறோம், என்னை சத்துருக்களை விட என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றினார். இந்த உலகத்துல மற்ற பலத்தை பெற்றுக் கொள்வதை காட்டியும் நான் ஞானத்துல வளர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு அதிகமாக தேவை. அதுக்கப்புறம் ஞானத்தை இன்னும் அனுசவத்தை அதிகமாக ஞானம் இருந்தால் உங்க வீட்டை நீங்கள் கட்டி எழுப்பினான். ஞானம் உள்ளவன் கண்மலை மேல் வீட்டை கட்டுகிறான். ஆனா ஞானம் இல்லாதவன் அழிந்து போகிற, இடிஞ்சு போகிற மணல் மேல் தன் அஸ்திபாரத்தை போடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம் முக்கியத்துவம் வாய்ந்தது. செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? ஞானம் உள்ள மகன். யார் ஞானம் உள்ள மகனா இருந்தாரு? இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் என்று பெயர் எடுத்து இதே சாலமோன் தான். மதீனமாய் நடந்து விக்கிரகத்தை பணித்துக் கொண்டான், மதீனமாய் நடந்து விக்கிரகத்துக்கு பலி செலுத்தினான், மதீனமாய் நடந்து ஸ்தோத்திரிக்கிறோம் விக்கிரக கோவிலுக்குள்ளே நுழைந்து விக்கிரகங்களை தாழ் விழுந்து பணிந்து கொண்டான். எப்போதும் நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை நம்ம கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும். ஞானம் குறையும் போது மதீனமான காரியங்கள் நம்மிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. மதீனமான காரியங்கள் அதனால ஞானத்தில் குறைபடாது. ஞானத்தில் வளர்ந்து தவிர ஞானத்திலே குறைபட்டு விட்டார், ஒரு ஞானத்திலே இருந்து இறங்கி வந்து விட்டார், பிறகு செய்வது எல்லாம் ஒரு வாழ்க்கையில மதீனமாக இருக்கும், கர்த்தருக்கு பெருமையாக இருக்கும். சாலமோன் நல்ல பேர் எடுத்துவேன், ஆனா கடைசியில கடவுளுக்கும் கோபம் உண்டாக, கடவுளுக்கு எச்சரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வாழ்ந்து அவன் கடைசியிலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு பின்மாற்றத்திற்குள்ளே சாலமோன் மறித்தான். ஏன்? ஞானத்தை இழந்து விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள், எதை இழந்தாலும் நமக்கு ஞானத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? ஞானத்தை இழக்கும் போது வாழ்க்கையில அவமானங்களும் நிந்தைகளுக்கும் இடம் கொடுக்கும். மதீனமான ஞானம் இல்லாதவன் மதீனமான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள். சரி, ஞானம் எப்படி கிடைக்குது? 3 காரியம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாருங்க.
கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கர்த்தர் எதை கொடுக்கிறாருங்க? ஆமா, கர்த்தருக்கு பயப்பட 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 கர்த்தருக்கு பயந்தவன் கை கொண்டு நடக்கிறான். அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவன் ஞானத்துக்கு மேல் ஞானம் அடைவான். இரண்டாவது அபிஷேகம் எதை கொண்டு வரும்? அந்த அபிஷேகம் ஞானத்தை கொண்டு வருவனால் எதுக்கு நேரத்தை செலவிடணும், எங்க பொறுமையா இருக்கணும், எதை சகிச்சுக்கணும், அந்த பகுத்தறிவை நமக்கு அந்த ஞானம். ஆனால் அபிஷேகம் பெறாத ஞானத்தை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுக்க சொல்லுங்க. மூன்றாவது ஜெபம் நமக்கு எதை கொண்டு வரும்? ஞானம் கொடுக்கப்படுறது நோக்கம் என்ன? ஆளுகை செய்வதற்காக. இரண்டாவது சமாதானமாய். ஆமா, அப்ப ஞானம் உள்ளவன் எப்படி வாழ்வான்? ஞானம் உள்ளவர்கள் சமாதானம், எந்த நிலைமையில் அவங்க சமாதானமாய் வாழ்வார்கள், எந்த நிலைமையில் மனரமியமாக இருந்து சமாதானமா வாழும். ஆனா ஞானம் இல்லாதவர்கள் சமாதானமா வாழ வேண்டிய இடத்திலேயே சமாதானமா வாழ கெடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கடவுள் மேல பழி போடுவாங்க. கடவுள் சமாதானத்தை கொடுத்துதான் பாடுகளை சிறுவலை ஏற்றார். ஆனா அப்பேற்பட்ட கடவுள் நமக்கு சமாதானத்தை கொடுக்காம இருப்பாரா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் இருந்தது. அப்ப நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே சிலுவையிலே மாண்டவர். நம்ம வாழ்க்கையில் அவரை தேடுகிற நமக்கு சமாதானம் கொடுக்காமல் இருப்பாரா? கொடுப்பார். ஆயினும் ஏன் என் வாழ்க்கையில என் சமாதானத்திற்கு என் ஞானமற்ற காரியங்கள் கூட தனியாக இருக்கு. என் புத்தீனம், நான் புத்தீனமா பேசுறது, புத்தீனமா முடிவெடுக்கிறது, அதுதான் என் சமாதானத்திற்கு ஒரு தடையாக இருக்கிறது. அதனாலே புத்தீனம் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. புத்தீனமாய் நடக்கிற வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. புத்தீனன் எங்கு போனாலும் தோல்விதான், அவனுக்கு ஜெயம் கிடைக்காது. அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது ஞானம் கொடுக்குது காரணம் போக்குவரத்துமா இருப்பதற்கு. அவன் போற வர எல்லா இடத்திலும் நம் திறம்பட நடந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. கடைசியாக கட்டுவதற்கு. அப்ப ஞானத்தை கர்த்தர் ஏன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பணும்? ஞானமும் நானுக்கு தன் ஜீவியத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கட்டி எழுப்புகிறான். ஆனா ஞானம் இல்லாத வீட்டை கட்டாம அப்படியே வச்சுக்கணும். பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படும் அப்படியே இருப்பாங்க, வரவே மாட்டாங்க. ஏன்? அவன் கட்டளை அப்படியே வச்சுக்கிட்டு அர்த்தம். சில பேர் எல்லாம் பார்த்து அஸ்திபாரம் போட்டு அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க, கட்டவே மாட்டாங்க. ஏன்? முயற்சி எடுக்கிற. அப்ப நம்ம வீடாக இந்த சரீரத்தை நம் கட்டி எழுப்பவே, நம்ம வீடு வெறுமையா இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பிரகாசமான வீடாக நம் வீடு மாற வேண்டும்.